வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 9, 2024, 9/4/2024. தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ரேவதி நட்சத்திரம் காலை 7:33 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி இரவு 8:33 வரை, அதன் பிறகு த்விதியை திதி. சித்த யோகம். சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று யுகாதி, சைத்திர சுத்தம், ஸ்வேத கல்பாதி. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு சந்திரன். இன்று காலை 7:33 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதன் காரணமாக காலை 7:33 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. மனசுல தெம்பை தரக்கூடிய செய்திகள் காலை 7 மணிக்கு மேல வரும். மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகள், வியாபார வளர்ச்சி, வியாபாரத்திற்கு உண்டான முதலீடுகள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், கணவன் மனைவி உறவுல ஏதாவது ஒரு சோர் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அந்த சோர் ரிலேஷன்ஷிப் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே சந்தோஷமா நடக்கிறதுக்கு உண்டான நேரம். உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, முதலீடு இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த முதலீடுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கும், வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும், வார்த்தைகள்ல அதிகாரம் துணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த கவலைகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்திலும் பிரச்சனை இருக்காது. உங்க சுகம் அதிகரிக்கிறதுனால வீடு மனை மாற்றம் அல்லது வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திடீர்னு ஒரு யோகம் வரும் உங்களுக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு என்னைக்கு நீங்க கடம்புறீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு பால் காய்ச்சி குடிக்கிறீங்க, நாளைக்கு கிரகப்பிரவேசம், நாளைக்கு வீடு மாற்றல், இந்த மாதிரி டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கு. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், வாழ்க்கை துணையின் தரம் உயரக்கூடிய நேரம். உங்களுடைய வாழ்க்கை துணைய ஸ்டேட்டஸ் உயர்ந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சில தடுமாற்றம் ஏற்பட்டாலும் நெகட்டிவ் பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற, மன தைரியம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி. லாபம் மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. இதனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறது மட்டும் இல்லாம செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான செலவுகள், உங்களுடைய காரிய வெற்றிக்கு உண்டான செலவுகள், வழக்கு சார்ந்த செலவுகள் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் செய்யும் பொழுது உங்களுடைய கையிருப்புகளை காட்டிலும் கடன் வாங்கி செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கடன் வாங்குறதுனால பெருசாக கவலைப்படாதீங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேயே அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சற்று மன எரிச்சல் படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பட்டும் படாமலும் இருக்கிறது நல்லது. அரசாங்க விஷயத்துல மேல் அதிகாரிகள் விஷயத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள்.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷத்திற்காக செலவுகள், இந்த செலவுகள் உங்களுடைய பூமி தொடர்பான செலவுகளாக இருக்கும், வீடு தொடர்பான செலவுகள் அல்லது வண்டி வாகன வகையில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கையிருப்புகள் கரையிறதுனால கவலைப்பட வேண்டாம். வருங்காலத்தில் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால நீங்க எக்காரணத்தை கொண்டும் பணம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்பட்டாலும் மன தைரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். அதாவது இந்த செலவுகள் எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய வீடு மனை, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் மற்றும் உங்களின் குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள், இது சம்பந்தமாக தான் செலவு ஏற்படுமே தவிர மற்றபடி கெடுபலன்களுக்கு கிடையாது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் என்ன ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடந்தாலும் இன்னைக்கு கோபம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கிட்டையாவது எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா நீங்க பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்கள் வார்த்தைகளினால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். செலவுகள் ஜாஸ்தியாகுதுன்ட்டு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் இழப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பா நண்பர்கள் விஷயத்துல விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்களோ இல்ல வாழ்க்கை துணையோ இல்ல சக பணியாளர்களோ அவர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அதனால நீங்க பெருசா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அவர்களுக்கு செய்யும் விதத்தின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. அதுவும் காலை 7:33 லாபஸ்தானத்துக்குள்ள வரும்பொழுது கஜகேசரி யோகம் ராசிநாதனோட சேர்றதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டு வியாபார வளர்ச்சி, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், சமூகத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்பை கொண்டு உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகி, முட்டுக்கட்டைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய ப்ரமோஷன் அல்லது உங்களுடைய ஹையர் பேக்கேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். நீங்கள் ஏதாவது புதுசாக படிக்கணும் அப்படின்னு நினச்சா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களுடைய சீனியர்ஸ், உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டே உங்களை பாராட்டுறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. உங்களுடைய பதவி உயர்வு மட்டுமல்லாமல் உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்களுடைய திருமண விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய திருமணமான விஷயத்தில் நீங்கள் திருமணமானவங்க உங்களுடைய கணவன் மனைவி உறவில் சிறு வேறுபாடு இருக்குன்னா அந்த வேறுபாடுகள்லாம் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கும் யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் மாறக்கூடிய ஒரு யோகமான நாள். கடக ராசிநாதன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இன்று காலை 7:30 மேலே 33 இதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு காணி நிலமாவது வாங்கிறதுக்கு யோகம் ஏற்படும். வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில், தொழில் ரீதியான வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வளர்பிறை சந்திரன் தசமஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ராசிநாதன் குருவோடு சேர்ந்திருக்காரு, யோகாதிபதி குருவோடு சேர்ந்திருக்காரு. மற்றொரு யோகாதிபதி உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இன்னைக்கு யாருக்கிட்டையாவது சண்டை போடணும், வாக்குவாதம் பண்ணணும், ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்கள் மட்டும் அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு இயந்திரத்தின்
சொல்லாடல்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வேலை தேடிட்டு இருக்கிறவளுக்கு இன்னைக்கு காலை 7:30 மணிலேருந்து நல்ல செய்தி வரும். அதன் மூலமாக நீண்ட நாட்களாக வேலை இழப்பினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ரீதியாக சோர்வுகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடம்புலையும் மனசுலையும் புதுத்தம்போடு செயல்படுவீங்க. புதிய உற்சாகத்துடன் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளான சொந்த வீடு வாங்கிறது அல்லது சொந்த கார் வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 2 வீலராவது மாற்றுவாங்க. அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் இன்னைக்கும் இருப்பாங்க. ஆனால் எதிரிகள் உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய தொல்லை, அவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் வேற பக்கம் போயிடும். உங்களை விட பெரிய கஷ்டம் அவங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு அவங்க கஷ்டம் கொடுக்கறதா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இதை விட பெரிய கஷ்டம் வந்து அவர்களின் தடுமாற்றமான செயல்பாடுகள் காரணமாக உங்களை விட்டுட்டு அவங்க பிரச்சனையை பார்த்துக்கலான்ட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நபர்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நபர்கள் இப்பொழுது அலுவலகத்தை விட்டே போகிறதுக்கோ இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் மாறி போகிறதுக்கோ வாய்ப்பு ஏற்படுகின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் விலகுகின்ற நேரம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். தாயாருக்கும் உங்களுக்கும் மன வேறுபாடு இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய சுக அதிகரிப்பு காரணமாக உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு கணவன் மனைவி உறவில் ரஃப் சிச்சுவேஷன் இருந்ததுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினா நிதானத்தை கடைபிடிப்பதற்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை 7:33 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு பகல் முழுவதும் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மழை விட்டாலும் பிரச்சனை ஊஞ்சாலும் உங்களுக்கு தூவானம் விடாது. அதனுடைய ஆஃப்டர் மாத் எஃபெக்ட்ஸ் இன்னைக்கு காலை 11 மணி 12 மணி வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் மனசலிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே, நண்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக, தொலைபேசி தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். எதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தசமஸ்தானாதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்காரு. அதனால உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். பிற்பகலுக்கு மேல உங்களுடைய குடும்பம் சார்ந்த ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மொத்தத்தில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா பிரச்சனையும் தீராது. ஒரு பிரச்சனை தீர்ந்தாலே அதுவே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்புகள் இல்லை. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். சந்திரன் வந்து உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பூரட்டாத நட்சத்திரத்தில் சனி இருக்காரு. அதே சமயம் செவ்வாய் சதயம் நட்சத்திரத்தில் டுவர்ட்ஸ் சனி பகவான் போயிட்டு இருக்காரு. அதனால நீங்க வந்து கொஞ்சம் நிதானமா இருங்க. குறிப்பா உங்களுடைய தந்தை விஷயத்திலோ உங்கள் குழந்தைகள் விஷயத்திலோ முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேசுவீங்க. அதுவும் இன்னைக்கு நீங்க பேசுற தொழில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேசுவீங்க. அரசு பதவிக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். அவர்களையும் அறிந்து பகுத்தாராய்ந்து அவர்களை பிரித்து வைப்பதற்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. உங்களுடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இன்னைக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களால பேசாம இருக்க முடியாது. உங்களுடைய பொறுமல் காரணமாக என்ன அப்படி பேசிட்டாங்களே இப்படி பேசிட்டாங்களேன்னு போயிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அல்லது பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு நீங்க ஃபாரின் போகணும் இல்லை வெளியூருக்கு போகணும்னு ஏதாவது ஒரு ரீசனுக்காக கிளம்புவீங்க. கடைசி நேரத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மத்தியானத்துக்கு மேலே நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. கன்னி ராசி, இன்று காலை 7:33 மேல் சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போறதுனால சந்திராஷ்டம தினம் ஆரம்பம். ஆனா இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு விஷயத்துல மட்டும் சந்தோஷமா இருப்பீங்க. பண வரவுல தொய்வு இருக்காது. வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா வார்த்தை விரயங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வார்த்தை விரயத்தை கட்டுப்படுத்தினா செலவுகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஆனா செலவை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா உங்க வாய் சும்மா இருக்காது. யாராவது ஒருத்தரை போய் நோண்டிட்டு இருப்பீங்க. அவர்கிட்ட வாயை கொடுத்து வம்பு மாட்டி அது அவருக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா யாருக்காவது சம்பந்தம் இல்லாத ஒரு நபருக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டு அவருக்காக நீங்க பணம் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இன்று மனசலிப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்க யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு உங்ககிட்ட வாங்கி கட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்ககிட்ட வாங்கி கட்டிக்கிறதா நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்க கிட்ட நீங்க வாங்கி கட்டிக்கிட்டு சங்கடத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அவர்கள் செய்யாத தவறுக்கு நீங்க பெருசா பேசுவீங்க. அதனால உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. அந்த வாக்குவாதத்தில் அவர்கள் ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அவர்கள் தரப்பு நியாயத்தை பதிவு பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வார்த்தை விரயங்களால் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் வேண்டாத பேச்சுக்களை பேசி மன வருத்தம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தையும் பேணுவதற்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு அசௌகரியம் ஏற்படுற மாதிரி இருக்கு. அதனால ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் தொல்லையை அடக்கி ஆள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்பொழுது மரியாதையாக பேசுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் அவங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும் அல்லது அவமானத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுகின்ற மனசில் தைரியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல அமைப்பாக இருக்கு. கிரக நிலவரம் சாதகமாக இருக்கு. கஜகேசரி யோகம், சந்திரன் புதன் வேதை பொருத்தம், இப்படி நல்ல அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்கள் மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் விஷயங்களில் நீங்கள் தைரியமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய சமயோஜித புத்தியை கொண்டும் உங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகளை கொண்டும் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் வழக்குகளில் இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி ஏற்படுற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் விஷயத்திலும் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் குதூகலமாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சந்தோஷமாக சிரிப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பீங்க. காலை முதலே உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும். உங்களுடைய உடன்பிறப்புகளுடனும் நண்பர்களுடனும் பொழுதை இனிமையாக கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு விட்டது. அதனால திருமண விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கும், சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் தந்தை உறவில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடன் இனிமையான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக சில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடனான மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். குடும்பத்தில் சின்னதாக நீர் பூத்த நெருப்பாக வாக்குவாதங்கள் இருந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கண்டுக்காம இருக்காதீங்க. அந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய முனைப்பை காட்டி உங்களுடைய வழக்கறிஞரிடம் பேசி அதற்கு தீர்வை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள்.
புதிய இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு அமைகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. லாபம் ஏற்படுறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் போது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவங்களே ஏற்கனவே டென்ஷனில் இருக்காங்க, அவங்களே அவங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணுமே தவிர உபதிரவத்தை செய்யக்கூடாது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சற்று பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். விருச்சிக ராசி 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. அதனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல நிம்மதியான செய்திகள் வரும். தாய் தந்தையருடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. வண்டி வாகன விஷயத்துல நிதானமான டிரைவிங் அவசியம். ரேஷ் டிரைவிங்கை பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெருப்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, ஏன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே காத்தால 7:33 மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மத்தியானத்துக்கு மேலே உங்கள் உடலில் உஷ்ணம் அதிகரித்தலோ அல்லது உடலில் ஒவ்வாமை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஒவ்வாமைன்னா அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த சஞ்சலமான நாள். என்ன ஒரு நல்ல விஷயம்னா வளர்பிறை சந்திரன். அதனால் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். அதனால் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கிட்டையும் அனாவசியமான வம்பு வழக்குகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. வார்த்தை ஜாலத்தை பேசுவதாக நினைத்து கொண்டு ஆர்குமெண்ட் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய முறைப்பான செயல்பாடுகள் காரணமாக அடுத்தவங்கக்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படாது. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அந்த ஆரோக்கியத்தில் இருக்கின்ற தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுறதுனால நல்ல செலவுகளாக இருக்கும். உங்களுடைய சுய முயற்சி, சுய தொழில் முயற்சி, வேலை வாய்ப்பு முயற்சிகளில் கடுமையான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் செய்யாத சில தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவார்கள். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ப்ரொஃபைல் போகிறதுனால உங்களை பற்றின அபிப்பிராயம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. உங்களுடைய அறிவுத்திறமையும் பேச்சு திறமையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸோ இல்லை வியாபாரமோ எதில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள்லையோ இல்லை உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலோ உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. மேல் படிப்புக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். தன்னம்பிக்கை தரக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பாக நீங்கள் வேலையில் இருக்கீங்க, உத்தியோகத்தில் இருக்கீங்க, அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு மரியாதை இல்லை, உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னா அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய இது நாள் வரை உங்கள் பேரில் இருந்த சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மன நிம்மதியும் தைரியமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செல்வாக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய மரியாதை, கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அயல்நாடு போகிறதுக்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய எல்லா சலுகைகளையும்
பெறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களாக உங்களுடைய சொத்து விஷயத்துல, பூர்வீக சொத்து விஷயத்துல, பங்காளி சொத்து விஷயத்துல பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அந்த பிரச்சனைகளில் வழக்குகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டு வழக்கு சார்ந்த வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும். தந்தையின் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். தந்தையுடன் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களா இருந்தா அந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அமோகமான வளர்ச்சி அடையும். மகர ராசி, இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படும். தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எதிர்களை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வார்த்தைகளில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வீட்டுல சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து விஷயம் இல்லை தாயார் மூலமாக கிடைக்க வேண்டிய விஷயத்துல தந்தையின் தடுமாற்றங்கள் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆக்சுவலா ஆரோக்கியம் இப்ப சங்கடமா தான் இருக்கு. ஆனா ஆரோக்கியத்தில் இருக்கிற குழப்பம் என்ன வியாதின்னே தெரியல சார், எங்களுக்கு உடம்பு ஃபுல்லா அலர்ஜியா இருக்கு, எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை தெரியலன்னா அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல தீர்வுகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு லாபம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனலாபம் அதிகரித்து சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குறிப்பா பூமி தொடர்பான வழக்கு, தொழில் ரீதியான வழக்கு, நீங்க வேலையில இருக்கீங்க, அரசாங்க வேலையிலயோ இல்லை தனியார் நிறுவனத்திலயோ இருக்கீங்க, அது சம்பந்தமா வேலை இழப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்குல உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கும் சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் தரம் உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்ப ராசி, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இன்று காலை 7:33 பயிற்சி ஆகிறாரு. காலை 7 மணிலேருந்தே உங்களுக்கு சந்தோஷமா, ஏந்திரிச்சதுலேருந்தே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். தனலாபம், குடும்ப ஒற்றுமை, வார்த்தைகளின் நளினம், அந்யோன்யம் அதிகரித்தல், கணவன் மனைவி உறவுல சிக்கல்கள் தீர்வது போன்ற விஷயங்கள் நடக்கும். ஆனா வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய 4-9 கிரகமான சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதன் காரணமாக உங்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பும் அது கிடைப்பதற்குண்டான யோகமும் ஏற்படும். தடைப்பட்ட பாக்கியங்கள்னா சொந்த வீடு வாங்கிறது, வீட்டுக்கு முதலீடு செய்வது, கடன் சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கல்களை தீர்ப்பது, வழக்குகளில் வெற்றி அடைவது போன்ற விஷயங்கள். ஆனால் ராசியில் இருக்கிற சனி செவ்வாய் உங்களுக்கு முரட்டுத்தனத்தை கொடுக்குறாரு. யாருக்கிட்டையாவது வாக்குவாதம் பண்ணணும்னு நினைக்க வைக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. உங்க விஷயத்துல தலையீடு இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய குயுக்தி மூளையின் காரணமாக காரிய வெற்றி ஏற்படும். குயுக்தி மூளைன்னா வித்தியாசமான அணுகுமுறை, குறுக்குத்தனமான அணுகுமுறையின் காரணமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், வேலை இழப்புக்கு காரணமானவர்களின் தோல்விகளை சந்தித்து அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவங்க தோல்வி அடைகிறத பார்த்து உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அவர்கள் தோத்தா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் பயிற்சிக்கு தயாராகிட்டு இருக்காரு. அதனால வார்த்தைகள்ல ஈகோ கிளாஷ் வந்துட்டு இருந்தது. வார்த்தைகள்ல அதிகார மமதையின் காரணமாக வார்த்தைகள் வெளிப்பட்டு இருந்தது. அதெல்லாம் விலகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. 2ஆம் இடத்து சூரியன் வீண் வாக்குவாதங்களை ஏற்படுத்துவாரு. அந்த வாக்குவாதங்கள் குறைகின்ற நேரம். இருந்தாலும் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷத்தினால் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் ஏற்படுகின்ற, தனலாபம் அதிகரிக்கின்ற யோகமான நாள்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். தந்தையின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பண வரவு ஏற்படும். உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக சில முக்கிய முன்னேற்றங்கள், முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லோனு, வீட்டு லோனு, ஹவுசிங் லோனு, உங்கள் நிலத்து மேலே மார்ட்கேஜ் லோன் ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி. குடும்பஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு இன்று காலை 7:33 இதன் காரணமாக உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன்பிறப்புகளுடன் அன்பு பாராட்டுவீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய தொழில் ரீதியான, வேலை ரீதியான முயற்சிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக, அதாவது அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. குரு பயிற்சி இன்னும் சில நாட்களில் வரப்போகிறது. அதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதற்குண்டான மருத்துவ ரீதியான உதவிகள் நன்மையை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். தன லாபம் அதிகரிக்கும். பண வரவுகள் ஏற்படும். உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுக்கு தனவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாழ்வுகள் இருக்கு. காரிய வெற்றி ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல, பூமி தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறைகின்ற நேரம். செலவுகள் குறைவது மட்டுமல்லாமல் வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம். குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குடும்ப எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்துல புதன் இருந்தாலே சந்தோஷமான வார்த்தைகள், பண வருமானம், குடும்ப ஒற்றுமை போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகளால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.